தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமானது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றத எம்சிசி சார்பாக நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றது நம்ம எப்போ வரப்போகுது அப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. மேபி வந்து 20ஆம் தேதிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு டேட்டு தெரியும். ஆனால் இப்போ எம்சிசிலேருந்து அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எப்பயுமே ஒரு வருஷமும் வந்து ஸ்டேட் கவுன்சில் இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படின்றது வந்து ஆல் இண்டியா கோட்டா வந்து கொடுக்குற ஒரு ஷெட்யூல் தான் இது. இந்த டேட்டுக்குள்ளே வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னா இந்த இடத்துல சொல்கிறது தமிழ்நாடு கவுன்சிலிங் மட்டுமே கிடையாது. த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற கவுன்சிலிங்கும் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படின்றது எம்சிசியோடைய ரெக்வஸ்ட், அவங்களுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும். அதுதான் நம்ம இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஆல் இண்டியா கோட்டா டீம்டு அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதாவது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரவுண்டு நமக்கு ஆகஸ்ட் 14th நமக்கு ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் 14th ஆரம்பித்து நமக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, ஆகஸ்ட் 14 to ஆகஸ்ட் 23 வரைக்கும் இருக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. இங்கே ஷேரிங் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை எம்சிசி அப்படின்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவங்க சொன்னாங்க. 30 to 31க்குள்ளே டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதே டேட்டில் அதே ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டேட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே சேர்த்து தான் 21ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 29ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்றது கேண்டிடேட் ஜாயின் பண்ணுற டேட் வந்து ஆகஸ்ட்டு 6th செப்டம்பர்லேருந்து 7th செப்டம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணணுன்றாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள்ளே ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் எல்லா ஸ்டேட்டுமே நடத்தி முடிக்கணுன்றாங்க. அப்படின்னா தமிழ்நாடு எப்போ நடத்துவாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 21லேருந்து 21 இருக்கலாம், 22 இருக்கலாம், 23 இருக்கலாம். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே அவங்க கண்டிப்பாக நடத்தி முடிக்கணும். ஒரு டேட் பீரியட் கொடுத்துட்டாங்க, 21 to 29. அது ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே கேண்டிடேட் ஃபஸ்ட்டு ரவுண்டு ஜாயின் பண்ணுற டேட்டு செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுன்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இங்கே வந்து செப்டம்பர் 5க்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு 5th செப்டம்பர் to 13 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. அதே தான் வந்து நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்டு செப்டம்பர் 11லேருந்து செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் நடத்தி ஸ்டார்ட் பண்ணணும், செகண்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இங்கே பாருங்கள், ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் அப்படின்றது 5th செப்டம்பர். இது வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கை வந்து 11th செப்டம்பர் to 20th அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகுது, கிட்டத்தட்ட நடுவிலே ஸ்டார்ட் ஆகிடுது. டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்றது 27 செப்டம்பர் to 28 செப்டம்பர் 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதே போல் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பொறுத்தும் ஆல் இண்டியா கோட்டா செப்டம்பர் 26லேருந்து அக்டோபர் 5 வரைக்கும் இருக்குது. ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த தேர்ட் ரவுண்டு எதுக்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படின்னா அக்டோபர் 3 to அக்டோபர் 12 வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனுடைய டேட் ஆஃப் ஜாயினிங் 19th கம்ப்ளீட் பண்ணணும். தென் ஸ்டே வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டாக்கு 16 அக்டோபர் to 23 அக்டோபர் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு 21 அக்டோபர் to 25 அக்டோபருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எல்லாமே லாஸ்ட் டேட் ஜாயினிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆல் இண்டியா கோட்டாவும் சரி ஸ்டேட் கவுன்சிலிங் சரி டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்றது எல்லாரும் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற டைம், ஜாயின் பண்ணுற டைம் வந்து அக்டோபர் 30. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ளே டோட்டல் மெடிக்கல் கவுன்சிலிங்குமே கம்ப்ளீட் ஆகிடும், ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங் எல்லாமே சேர்த்து. இந்த இடத்துல ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடும் சேர்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, 22 இருக்கலாம், 23 இருக்கலாம் ஆகஸ்ட். கண்டிப்பாக 20 தேதிக்கு மேலேன்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.